Hello all. Today we are going to see about chapter 3 theory of equations. இந்த பாடத்துல நம்ம எதை படிக்க போறோம் அப்படிங்கறத பத்தி நான் டீடைல்டு நோட் கொடுத்துறேன். அதுக்கு அப்புறம் சம்ஸ்குள்ள போலாம். தட் இஸ் சாப்டர்க்குள்ள போலாம். நம்ம தியரி ஆஃப் ஈக்குவேஷன்ஸ்ங்கற பாடத்தை எங்க இருந்து படிக்க ஆரம்பிக்கிறோம்னா தட் இஸ் 4th and 5th ஸ்டாண்டர்ட்லயே படிக்க ஆரம்பிக்கிறோம். அதாவது நம்ம நிறைய ஈக்குவேஷன்ஸ் பார்த்திருப்போம். அல்ஜிப்ரா பாடத்துல நீங்க படிச்சிருப்பீங்க. என்னென்ன படிச்சிருக்கீங்க? எக்ஸாம்பிளுக்கு a number added with 5 gives this number. What is the number? அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? இவ்வளவு பெரிய வார்த்தையை கொடுக்கறத நீங்க என்ன செய்வீங்கன்னா அதை ஒரு மேத்தமெட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்டா மாத்துவீங்க. a number added with 5 gives 7. அப்படின்னா இதை மேத்தமெட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்டா எப்படி மாத்துவீங்க? x plus 5 equal to 7. அப்போ உடனே உங்க மனசு என்ன சொல்லும்? x க்கு பதிலா என்ன நம்பர் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு தோணும். ஸோ இந்த x plus 5 is equal to 7 அப்படின்னா அது எப்படிப்பட்ட ஈக்குவேஷன் அப்படின்னா அதுக்கு என்ன பேர் வைக்கிறது அப்படிங்கிறத நம்ம என்ன செஞ்சிருப்போம்னா லோயர் கிளாஸஸ்ல நம்ம படிச்சிருப்போம். அதுலேருந்து இப்போ என்ன செய்வோம்னா டீட்டெயில்டா வாட் இஸ் அன் ஈக்குவேஷன், இந்த சாப்டர்ல நம்ம என்னென்ன டிஸ்கஸ் பண்ண போறோம்னா ஈக்குவேஷன்னா என்ன, அதுலேயும் பர்டிகுலர்லி பாலினாமியல் ஈக்குவேஷன்னா என்ன அண்ட் பாலினாமியல் ஃபங்க்ஷன்னா என்ன, வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் பாலினாமியல் ஈக்குவேஷன் அண்ட் பாலினாமியல் ஃபங்க்ஷன். அதுக்கப்புறம் அதில் இருக்கிற டேர்ம்ஸுக்கெல்லாம் பேர் என்னது, அதில் இருக்கிற கோஎஃபிஷியன்ஸ்லாம் எப்படி இருக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் ஏற்கனவே படித்த குவாட்ரடிக் ஈக்குவேஷன் அண்ட் குவாட்ரடிக் ஃபங்க்ஷன், கியூபிக் ஈக்குவேஷன், கியூபிக் ஃபங்க்ஷன், குவாட்ரிக் ஈக்குவேஷன், குவாட்ரிக் ஃபங்க்ஷன், அதுக்கப்புறம் அதில் வரக்கூடிய ரூட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும், ஜீரோஸ் ஆஃப் த பாலினாமியல்னா என்ன, ரூட்ஸ் ஆஃப் எ பாலினாமியல்னா என்ன, ரூட்ஸுக்கும் ஜீரோ ஆஃப் த பாலினாமியலுக்கு என்ன வித்தியாசம், அதுக்கப்புறம் வாட் இஸ் த மீனிங் ஆஃப் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் அ பர்டிகுலர் டேர்ம், அதாவது லீடிங் கோஎஃபிஷியன்ட்னா என்ன, லீடிங் டேர்ம்னா என்ன அப்படிங்கிறதெல்லாம் இப்போ ஒன்றா நம்ம இப்போ பார்த்துட்டு வர போகிறோம். அதில் இன்னொன்று விஷயம் என்னென்னா ஹவு டு டிஃபரன்ஷியேட் பிட்வீன் ஐடென்டிட்டி அண்ட் சொல்யூஷன், எப்படி ஐடென்டிட்டி வந்தது அப்படிங்கிறதெல்லாம் இந்த சாப்டரில் வரிசையாக பார்த்துட்டு வர போகிறோம். சில பாலினாமியல் ஈக்குவேஷன்ஸ்க்கு எப்படி சொல்யூஷன் போடுறது, எல்லா பாலினாமியல் ஈக்குவேஷனுக்கும் சொல்யூஷன் போடுறதுங்கிறது இன்னும் இது வரைக்கும் கண்டுபிடிக்கல. இப்போ எந்த ஒரு ஈக்குவேஷன் கொடுத்தாலும் அதுக்கு சொல்யூஷன் வருமா அப்படிங்கிறது இட் இஸ் a big question mark for us. But now we are going to deal about some polynomial equations. அதுக்கு எப்படி சில மெத்தட்ஸை ஃபாலோ பண்ணி எப்படி சொல்யூஷன் போடுறது, அதுக்கப்புறம் how to find out the negative roots and positive roots, இந்த ஈக்குவேஷன் கொடுத்தா எத்தனை ரூட்ஸ் இருக்கும், that is fundamental theorem of algebra, எல்லாத்தையும் இந்த சாப்டர்ல நம்ம படிக்க போகிறோம். ஒன் பை ஒன்னா உங்களுக்கு புரியுற மாதிரி நடத்திட்டு வரேன். அது தவிர இந்த சாப்டர்ல நான் மேக்ஸிமம் உங்க புக்ல, ஏன்னா திஸ் இஸ் த நியூ சாப்டர் திஸ் இயர் இன்ட்ரடியூஸ்ட் இன் அவர் தட் இஸ் ஸ்டேட் போர்ட் ஸ்கீம். லெட் வி கெட் இன்டு த சாப்டர் தியரி ஆஃப் ஈக்குவேஷன்ஸ். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா பேசிக்ஸ் ஆஃப் பாலினாமியல் ஈக்குவேஷன்ஸ் பார்க்க போறோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு how many apples can you buy for 150 rupees if each apple cost rupees 10 அப்படின்னு ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட் இருக்கு. இந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து நீங்கள் சிம்பிளாக சொல்லணும். எப்படி சொல்லலாம், அதை நம்ம ஈஸியாக எழுதுறதுக்கு ஒரு மேத்தமெட்டிக்கல் மாடலில் கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். மேத்தமெட்டிக்கல் மாடலில் கன்வெர்ட் பண்ணால் என்ன ஆகும், உங்களுக்கு எத்தனை ஆப்பிள் வாங்க போகிறோம் அப்படிங்கிறது என்ன பண்ணுறேன், நம்பர் ஆஃப் ஆப்பிள்ஸ், நம்பர் ஆஃப் ஆப்பிள்ஸுங்கிறது எனக்கு தெரியாது, அதை நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். அப்போ காஸ்ட் ஆஃப் ஈச் ஆப்பிள், ஈச் ஆப்பிள் அதை நான் என்ன எடுத்துக்கிறேன், 10 ரூபான்னு கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ ருபீஸ் 10. நான் எவ்வளோ ரூபாய்க்கு வாங்குறேன், 150 ருபீஸ்க்கு வாங்குறேன். அப்போ டோட்டல் காஸ்ட் இஸ் ஈக்குவல் டு 150. ஸோ கொடுத்துருக்கிற கணக்கை நான் இந்த மாதிரி என்ன பண்ணிடுறேன்னா குட்டி குட்டி ஸ்டேட்மெண்ட்டாக மாற்றிடுறேன். ஸோ அந்த கொடுத்துருக்கிற வேர்டிங்ஸை ஸ்டேட்மெண்ட்டாக மாற்றும் போது என்ன ஆகும், ஒரு ஆப்பிளோட விலை 10 ரூபாய், எத்தனை ஆப்பிள் வாங்குறேன்னு எனக்கு தெரியாது, ஆனால் நான் எவ்வளோ பே பண்ணுறேன்னா 150 ருபீஸ் பே பண்ணுறேன். அப்போ இது என்னவா மாறிடுது, ஒரு ஈக்குவேஷனாக மாறி இருக்கு. திஸ் இஸ் ஏ பாலினாமியல் ஈக்குவேஷன் இன் ஒன்லி ஒன் வேரியபிள். அப்போ இதை எப்படி எழுதலாம், 10x minus 150 equal to 0. ஸோ ஈக்குவேஷன் என்ன அர்த்தம்னா எல்ஹெச்எஸ்னு ஒரு பார்ட் இருக்கும், ஆர்ஹெச்எஸ்னு ஒரு பார்ட் இருக்கும். இது ரெண்டு ஈக்குவல் சொல்றதுக்கு பேர் ஈக்குவேஷன். இது ரெண்டு ஈக்குவலாக இருக்கணும்னா எக்ஸ் டேக்ஸ் ஏ பர்டிகுலர் வேல்யூ. அப்போ எக்ஸுக்கு என்ன வேல்யூ கொடுத்தா, எக்ஸுக்கு பதிலாக 0 போட்டால் இது 0 வருதா, எக்ஸுக்கு பதிலாக 1 போட்டால் இது 0 வருதா, எக்ஸுக்கு பதிலாக 2 போட்டால் 0 வருதா, அப்படியே உடனே செக் பண்ணிட்டே வருவேன். அப்போ எக்ஸுக்கு பதிலாக எந்த நம்பர் போட்டால் இங்கே டேலி ஆகுதுன்னு பார்க்க போகிறேன். அப்போ எக்ஸுக்கு பதிலாக என்ன நம்பர் போட்டால் டேலி ஆகும், வென் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 15 போட்டேன்னு வச்சுக்கோங்களேன்,
10 into 15 minus 150 equal to 0. Therefore, x is equal to 15 சொல்றேன். Is it clear now? அப்ப this is a polynomial equation. இதிலேருந்து நான் மேலே basic polynomial equation கொண்டுறேன். This is a polynomial. நம்ம ஏற்கனவே டே டு டே லைஃப்ல நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சிம்பிள் சம்மா எடுத்துக்கிறேன். So this is a polynomial equation of only one variable. Variableனா என்ன? x. ஒரே ஒரு வேரியபிளை வச்சு I am going to find out the value of x. அப்ப value of xங்கிறதுக்கு இதைத்தான் நான் என்ன சொல்றேன்னா x is equal to 15. அப்படின்னா 15 is the solution of 10x minus 150 equal to 0, or 15 is the root of 10x minus 150 equal to 0. இப்போ clear ஆயிட்டா? அப்ப x is equal to 15ங்கிறது one of the root of. அப்ப இதுல எத்தனை ரூட் வருதுன்னு பாருங்க. ஒரே ஒரு ஆன்சர். எத்தனை சொல்யூஷன்? ஒரு சொல்யூஷன். இது எப்படி இருக்கு? ஆல்ரெடி இதை நீங்க படிச்சிருப்பீங்க. இட் இஸ் த லீனியர் ஈக்குவேஷன் பேர். லீனியர் ஈக்குவேஷன் இன் how many variables? only one variable. அப்ப லீனியர் ஈக்குவேஷன் இன் ஒன் வேரியபிளா இருந்தா உங்களுக்கு எத்தனை சொல்யூஷன் கிடைக்கிறது? x is equal to 15. சோ இதையே நான் வேற எப்படி சொல்லலாம்னா இந்த கேள்வி இப்படி இருக்கு. just listen here. இப்போ p of x is equal to 10x minus 115 சொல்றேன். 10x minus 115 சொல்லும்போது p of x க்கு I can give any number of values to x to get the answer for this function. x க்கு பதிலா 1 ன்னு போட்டா ஒரு ஆன்சர் வரும். இப்போ பாருங்க x க்கு பதிலா 1 ன்னு போடுறேன். அப்போ உங்களுக்கு என்ன வரும்? 10 into 1 minus 150 which is equal to minus 140 வரும். x க்கு பதிலா 2 ன்னு போடுறேன். 2 ன்னு போட்டா உங்களுக்கு என்ன வரும்? 10 into 2 minus 150. அப்ப 20 minus 150 னா minus 130. x க்கு பதிலா 10 ன்னே போடுறேன். அப்ப உங்களுக்கு என்ன வரும்? 10 into 10 minus 150 which is equal to 100 minus 150 minus 50. So x க்கு various values, infinity number of values போட we are getting p of x is equal to this. Suppose when x is equal to 15 நான் போடுறேன். Suppose when x is equal to 15, x க்கு பதிலா 15 போடும்போது உங்களுக்கு என்ன வரும்? 10 into 15 minus 150 equal to 0 வருது. புரியுதா? அப்ப x க்கு பதிலா 15 போடும்போது when your polynomial functions becomes 0, then அதாவது when x is equal to 15, your p of x becomes 0, then 15 is the 0 of the polynomial. அப்ப 0 of the polynomial is entirely different from root or solution. rootனா ஈக்குவேஷனை சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது வரக்கூடிய ஆன்சருக்கு பேரு ரூட். இப்போ உங்களுக்கு ஈக்குவேஷன்னா ரெண்டு சைடு உங்களுக்கு இருக்கும். இது பாலினாமியல் ஃபங்க்ஷன் பேர். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் பாலினாமியல் ஈக்குவேஷன் அண்ட் பாலினாமியல் ஃபங்க்ஷன். ஈக்குவேஷன் வரும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும்னா ஒன் ஃபங்க்ஷன் ஈக்குவல் டு 0ன்னு இருக்கும், ஆர் ஒன் ஃபங்க்ஷன் இஸ் ஈக்குவல் டு சம் வேல்யூன்னு இருக்கும். ஆனால் பாலினாமியல் ஃபங்க்ஷன்னா p of x is equal to ஒரு ஃபங்க்ஷனாக இருக்கும். இதில் எக்ஸுக்கு டெஃபினட் வேல்யூ உங்களால் கண்டுபிடிக்க முடியாமல் இருக்கலாம். அந்த எக்ஸோட வேல்யூ ரியல் நம்பராக இருக்கலாம், ரேஷனல் நம்பராக இருக்கலாம், இன்டீஜராக இருக்கலாம், ஈவன் காம்ப்ளெக்ஸ் நம்பராக கூட உங்களுக்கு ஆன்சர் வரலாம். ஆனால் இங்கே எப்படி இருக்கும்னா எக்ஸுக்கு எத்தனை வேல்யூஸ் வேணாலும் சப்ஸ்டியூட் பண்ணலாம். பட் 0 of the polynomial வரும்போது the value of x which makes the polynomial function 0. எந்த வேல்யூ ஆஃப் x உங்களோட பாலினாமியல் ஃபங்க்ஷனை 0வா மாற்ற முடியறதோ அந்த வேல்யூக்கு பேர் தான் என்னன்னா 0 of the polynomial. Is it clear now? So 0 of the polynomiaலையும் root or solutions of the equationையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இப்போ பாருங்க பேசிக்ஸ் ஆஃப் பாலினாமியல் ஈக்குவேஷன். இதில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பாலினாமியல் ஈக்குவேஷன் பார்க்க போகிறோம். இதில் pங்கிறது ஒரு பாலினாமியல் ஃபங்க்ஷன் எடுத்துக்கிறேன். இட் இஸ் நாட் அன் ஈக்குவேஷன். an x power n, an minus 1 x power n minus 1 etc. இப்போ நான் என்ன பண்ணுறேன்? arன்னு எடுத்துக்கிறேன். அந்த ar பிலாங்ஸ் டு என்ன நம்பராக இருக்குன்னா காம்ப்ளெக்ஸ் நம்பராக இருக்கும். இப்போ காம்ப்ளெக்ஸ் நம்பர் நான் சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், திருப்பி நம்பர் சிஸ்டத்துக்குள்ளே வரேன். நம்பர் சிஸ்டத்தில் காம்ப்ளெக்ஸ் நம்பர்னா ஆல் த ரியல் நம்பர்ஸ் ப்ளஸ் a ப்ளஸ் ஐபி ஃபார்மேட்டில் வரக்கூடிய நம்பர் ரெண்டு சேர்ந்து தான் உங்களுக்கு என்ன வரும்னா காம்ப்ளெக்ஸ் நம்பர் சிஸ்டம்னு வரும். அதாவது ரியல் நம்பர் சிஸ்டம் ப்ளஸ் காம்ப்ளெக்ஸ் நம்பர் சிஸ்டம் ரெண்டு சேர்ந்தது. அதாவது காம்ப்ளெக்ஸ் நம்பர்னா ஒன்லி இமேஜினரியாக இருக்கும்,
ஆர் ரியல் வித் இமேஜினரி, தட் இஸ் ஏ பிளஸ் ஐபி ஃபார்மேட்டில் இருக்கும். ரெண்டு சேர்ந்து தான் நம்ம வந்து முன்னாடி வீடியோவில் பார்த்தா தெரியும். தட் நம்பர்ஸ் ஆர் கால்ட் அஸ் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ். ஸோ இந்த A1, AN, AN-1, A1, A0 எல்லாமே காம்ப்ளெக்ஸ் நம்பர். அப்போ காம்ப்ளெக்ஸ் நம்பர்னு வரும்போது உங்களுக்கு என்னவா இருக்கலாம்? ஹோல் நம்பராக இருக்கலாம், இந்த A1, A2, A3 எல்லாம் இன்டீஜராக இருக்கலாம், ரேஷனல் நம்பராக இருக்கலாம், ஆர் இர்ரேஷனல் நம்பராக இருக்கலாம், ஈவன் காம்ப்ளெக்ஸ் நம்பராக இருக்கலாம். ஸோ AR belongs to C. The R takes the value 0, 1, 2, etc. n. இப்போ A1, A0, A1, A2, etc. AN வரைக்கும் இருக்கிற நம்பர் என்ன நம்பராக இருக்குது? உங்களுக்கு காம்ப்ளெக்ஸ் நம்பராக இருக்குது. அண்டு உங்களுக்கு வேறு என்ன தெரியுதுன்னா, அண்ட் அண்டர் த கண்டிஷன் தட் AN நாட் ஈக்குவல் டு 0வா இருந்ததுன்னா this polynomial is said to be a polynomial function of degree n. இப்போ AN 0 ஆயிடுத்துன்னு வச்சுக்கோங்களேன், இந்த டேர்மே இல்லாமல் போயிடும். அப்போ இது என்னவா மாறினா பாலினாமியல் ஃபங்க்ஷன் ஆஃப் டிகிரி n-1 மாறும். அப்போ AN நாட் ஈக்குவல் டு 0ன்னா பாலினாமியல் ஃபங்க்ஷன் ஆஃப் டிகிரி என்ன அப்படின்னா டிகிரினா என்ன? அப்போ டிகிரினா என்ன அர்த்தம்? ஹையஸ்ட் பவர் அக்கர் இந்த ஈக்குவேஷன். ஹையஸ்ட் பவர் இங்கே பாருங்க A0, இதில் வந்து x பவர் 0ன்னு இருக்கு, இங்கே x பவர் 1, x பவர் 2, எக்ஸெட்ரா x பவர் n-1, இங்கே x பவர் n. அப்போ ஹையஸ்ட் பவர் என்ன இருக்கு? x பவர் n. சரி, அந்த n எப்படி இருக்கணும்? n இஸ் நான் நெகட்டிவ் இன்டிஜர். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். திருப்பி ரிப்பீட் பண்றேன். This is our polynomial function of degree n, that n is the non-negative integer. Okay. This an, an-1, etc. a1, a0 are called as the coefficients. And n வந்து non-negative integer சொல்லிட்டேன். இந்த இதெல்லாம் கோஎஃபிஷியண்டா இருக்கும்போது இந்த இதுக்கு பேரு an is called as leading coefficient பேர். அதுக்கப்புறம் இந்த பாலினாமியல் ஃபங்க்ஷனை எப்படி தான் எழுதணும்னா ஹையஸ்ட் பவர்லேருந்து ஆரம்பிச்சு கடைசியில் கான்ஸ்டன்ட்ல போய் முடிக்கணும். சரி, அது டிகிரின்னு சொல்லும்போது எது ஹையஸ்ட் பவராக இருக்கோ அந்த ஈக்குவேஷன்ல தட் இஸ் தி டிகிரி ஆஃப் தி பாலினாமியல் ஈக்குவேஷன். ஓகே, இதில் எத்தனை வேரியபிள் இன்வால்வ் ஆயிருக்கு? ஒரே ஒரு வேரியபிள். ஸோ இதை என்ன சொல்றேன்னா திஸ் இஸ் எ பாலினாமியல் ஃபங்க்ஷன் having only one variable x, that x variable is real. x எப்படி இருக்கலாம்? x வந்து ரியலாகவும் இருக்கலாம், ஆர் எப்படி இருக்கலாம்? காம்ப்ளெக்ஸாகவும் இருக்கலாம். இந்த x ஆனது ரியல் நம்பராகவும் இருக்கலாம், காம்ப்ளெக்ஸ் நம்பராகவும் இருக்கலாம். இந்த an-1 these coefficients are காம்ப்ளெக்ஸ் நம்பராக இருக்கும். அண்டர் த கண்டிஷன் தட் இது பாலினாமியல் ஃபங்க்ஷன் ஆஃப் டிகிரி என்ன இருக்கணும்னா பாலினாமியல் ஃபங்க்ஷன் ஆஃப் டிகிரி என்ன இருக்கணும்னா வாட் இஸ் த கண்டிஷன்? இந்த எக்ஸோட பவர் an வந்து உங்களுக்கு என்னவா இருக்கணும்? நாட் ஈக்குவல் டு 0வா இருக்கணும். எக்ஸோட பவர் என்ன இருக்கணும்? இஸ் இட் கிளியர் தான்? ஸோ பாலினாமியல் ஃபங்க்ஷன் தான் உங்களுக்கு இப்போ புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். சப்போஸ் இந்த பாலினாமியல் இதுலேயே பாருங்க, இந்த ஆல் த கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆஃப் த பாலினாமியல் an, an-1, எக்ஸெட்ரா a1, a0 இருக்கு பார்த்தீங்களா? இந்த an, an-1 எக்ஸெட்ரா a0 வரைக்கும் இருக்கு பார்த்தீங்களா? இது எல்லாமே ரியல் நம்பரா இருந்தா அந்த பாலினாமியல் ஃபங்க்ஷனுக்கு பேரு p இஸ் பாலினாமியல் ஓவர் ரியல் நம்பர்னு. அதே மாதிரி இந்த an, an-1 எக்ஸெட்ரா a0 ஆர் காம்ப்ளெக்ஸ் நம்பரா இருந்ததுன்னா பிலாங்ஸ் டு காம்ப்ளெக்ஸ் நம்பரா இருந்ததுன்னா p இஸ் பாலினாமியல் ஃபங்க்ஷன் ஓவர் என்னது சினா காம்ப்ளெக்ஸ் நம்பர். இது ஃபர்ஸ்ட் ரிசல்ட். செகண்ட் ரிசல்ட் அடுத்தது பாருங்க, இதே மாதிரி என்ன சொல்லலாம்? an, a-1 இதெல்லாம் பிலாங்ஸ் டு an, an-1 எக்ஸெட்ரா a0 இதெல்லாம் எதில் இருக்கு? qனா ரேஷனல் நம்பராக இருந்தானா p இஸ் பாலினாமியல் ஃபங்க்ஷன் ஓவர் ரேஷனல் நம்பர் qன்னு. ஸோ இந்த மாதிரி நிறைய க்யூவில் சொல்லலாம், இசட்டில் சொல்லலாம், எண்ணில் சொல்லலாம், எதில் வேணால் நம்ம சொல்லிட்டே வரலாம். ஸோ ஆர் யூ கிளியர் வித் திஸ் பாலினாமியல் ஃபங்க்ஷன்? ஸோ பாலினாமியல் ஃபங்க்ஷனில் இப்போ லீடிங் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் p ஆஃப் x என்னவா இருக்குது சொல்லுங்க பார்க்கலாம்? an லீடிங் டேர்ம் ஆஃப் p ஆஃப் x. நல்லா வித்தியாசம் புரிஞ்சுக்கோங்க. ஈக்குவல் டு லீடிங் டேர்ம்னா an
எக்ஸ் பவர் என். அடுத்து நம்ம இதில் என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? டிகிரி ஆஃப் த பாலினாமியல். இதெல்லாம் நம்ம தெரிஞ்ச விஷயங்கள். இதில் ஏற்கனவே படித்த விஷயத்தை ரிப்பீட் பண்ணுறேன். டிகிரி ஆஃப் பி ஆஃப் எக்ஸ். வாட் இஸ் டிகிரி ஆஃப் பி ஆஃப் எக்ஸ்? என்னு. ஸோ ஒன்னொன்றுக்கு டிஃப்ரெண்ட் நொட்டேஷன் கொடுத்துக்கிட்டே வரேன். என்னு. அதுக்கப்புறம் இது வந்து பாலினாமியல் ஃபங்க்ஷன் ஆஃப் எத்தனை வேரியபிள்? 1 வேரியபிள். ஸோ இவ்வளோ விஷயம் இந்த பாலினாமியல் ஃபங்க்ஷன்லேயே நான் தெரிஞ்சுக்கிறேன். ஓகே. P of x is equal to, that is an x power n plus an minus 1 x power n minus 1 etc. a1x plus a0 equal to 0 ன்னு நினைச்சுக்கோங்க. அதுக்கு பேர் பாலினாமியல் ஃபங்க்ஷன். இதுக்கு பேர் பாலினாமியல் ஈக்குவேஷன். ஆர் ஏபிள் டு ஃபாலோ மீ? பாலினாமியல் ஃபங்க்ஷனுக்கும் பாலினாமியல் ஈக்குவேஷனுக்கும் உங்களுக்கு என்ன வித்தியாசம்னு இப்போ உங்களுக்கு தெரியும். இப்போ இதில் பாலினாமியல் ஈக்குவேஷன் சொல்லும்போது எக்ஸுக்கு பதிலாக ஏதோ ஒரு நம்பர் எடுத்துக்கிறேன். அதாவது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சின்னு இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன ஆகும்? ஏஎன் சி பவர் என், ஏஎன் மைனஸ் 1 சி பவர் என் மைனஸ் 1 எக்ஸட்ரா ஏ1 சி ப்ளஸ் ஏ0. 0 வந்துருச்சுன்னா உடனே என்ன சொல்லுவேன்? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சி. அந்த சி இஸ் தி root or solution of இந்த பாலினாமியலை வந்து p of x வச்சுக்கிறேன். p of x is equal to 0. solution of p of x is equal to 0. is it clear now? ரூட்டுக்கு சொல்யூஷனுக்கு வித்தியாசம் புரியுது? ஸோ ரூட் ஆர் சொல்யூஷன் ஆஃப் த பாலினாமியல் ஈக்குவேஷன் 2 is x is equal to c. ஆர் நான் என்ன சொல்லுவேன்? x minus c is a factor கூட சொல்லலாம். அப்படிங்கிறத நீங்கள் படிச்சுக்கோங்க. That when I am taking factor of x minus c is a factor of polynomial p of x. அப்படின்னா என்ன அர்த்தம்? xக்கு பதிலாக cன்னு போட்டேன்னா அந்த ஃபுல் பாலினாமியல் ஈக்குவேஷனோட சிம்பிளிஃபை பண்ண ஆன்சர் என்ன வரும்னா 0 வந்துடும். ஸோ x minus c is a factor of p of x or x is equal to c is the root of the polynomial equation. ஸோ ஈக்குவேஷனுக்கும் பாலினாமியல் ஃபங்க்ஷனுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸை ஃபஸ்ட்டு நீங்கள் புரிஞ்சுட்டாதான் இந்த கணக்கு நல்லா புரியும். சரி, ஈக்குவேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு போன கணக்கில் ஒன்று பார்த்தோம். 3x minus 4 is equal to 0. அப்போ எக்ஸோட வேல்யூ என்னவாக இருக்கும்? 4/3. ஒரு பர்டிகுலர் வேல்யூவை எடுத்துக்கும். லீனியர் ஈக்குவேஷனாக இருந்தால் we will get only one solution. Let us consider one more equation. x square minus 5x plus 6 is equal to 0. இது உங்களுக்கு தெரியும். This equation is called as quadratic equation பேரு. இதை சால்வ் பண்ணால் என்ன வரும்னா x minus 3 into x minus 2 equal to 0 தெரியும். அப்போ x is equal to 3, 2. அப்போ quadratic equation we are getting two solutions. Linear equation we are getting only one solution. So equation it is true only for certain values. இந்த equation இப்போ xக்கு பதிலாக 4/3 போட வேற ஏதாவது நம்பர் போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த equation tally ஆகாது. இங்கே எக்ஸுக்கு பதிலாக 3 2 போடுறதுக்கு பதிலாக வேறு ஏதாவது நம்பர் 5 4 3 போட்டோம்னா இது டேலி ஆகாது. ஸோ இட் வில் டேக் ஒன்லி த ஈக்குவேஷன் வில் டேக் ஒன்லி சர்டன் வேல்யூஸ் ஆஃப் எக்ஸ். சில வேல்யூஸை மட்டும் எடுத்துக்கும். பி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு half x ப்ளஸ் 5 எடுத்துட்டீங்கன்னா இந்த பாலினாமியலுக்கு பேர் என்னன்னா லீனியர் பாலினாமியல். லீனியர் பி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் plus 4x plus 5 அப்படின்னு எடுத்துட்டா இந்த பாலினாமியலுக்கு பேர் குவாட்ரடிக் பாலினாமியல் பேர். குவாட்ரடிக் பாலினாமியல். லீனியர் பாலினாமியலை பற்றி நீங்கள் 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து ஆரம்பித்து படிச்சிருப்பீங்க. குவாட்ரடிக் பாலினாமியல்னு வரும்போது 9th 10th குவாட்ரடிக் பாலினாமியலை பற்றி ஓரளவு படிச்சிருப்பீங்க. அடுத்தது p of x is equal to x cube plus 2x square plus minus x minus 2 அப்படின்னு இருந்தால் இது என்ன எடுத்துக்கிறோம்னா கியூபிக் பாலினாமியல் பேர். ஸோ கியூபிக் பாலினாமியலை வந்து நீங்கள் 10th ஸ்டாண்டர்டில் ஹவு டு ஃபேக்டரைஸ் அப்படிங்கிறத படிச்சிருப்பீங்க. சிந்தட்டிக் டிவிஷனில் போட்டு ஃபேக்டரைஸ் பண்ணுறதை படிச்சிருப்பீங்க. அது வந்து கியூபிக் பாலினாமியல். அடுத்தது பாருங்க, p of x is equal to power 4 x power 4 plus 1 equal to 0.
இது வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பர் சாப்டரில் படிச்சிருப்பீங்க. இதோட பவர் வந்து 4 இருக்குது. அதனால் இதுக்கு பேர் என்னென்னா குவார்டிக் பாலினாமியல். இது குவாட்ரடிக் பாலினாமியல், இது குவார்டிக் பாலினாமியல் பேர். பாலினாமியல் இஸ் இட் கிளியர்? சரி, இதில் வந்து என்னென்னா இப்போ இந்த பாலினாமியலுக்கு உங்களுக்கு ஆன்சர் 1/2x + 5 = 0ன்னு போட்டால் எக்ஸுக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும். இங்கே பாருங்களேன், x² + 4x + 5 = 0ன்னு போட்டால் எக்ஸுக்கு உங்களுக்கு அட் த மேக்ஸிமம் 2 ஆன்சர்ஸ்க்கு மேலே போகாது. அதே மாதிரி x³ + 2x² - x - 2ன்னு போடும்போது உங்களுக்கு எக்ஸுக்கு எத்தனை ஆன்சர்ஸ் கிடைக்கும்னா 3 ஆன்சர்ஸ் கிடைக்கும். x⁴ + 1 x⁴ + 1ன்னு போடும்போது உங்களுக்கு வந்து எத்தனை ஆன்சர் கிடைக்குன்னா =0ன்னு போட்டிங்கன்னா எக்ஸுக்கு உங்களுக்கு 4 ஆன்சர் கிடைக்கும். இதை பற்றி நம்ம வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பரில் படிச்சிருக்கோம். இப்போ ஒரு பாலினாமியல் ஃபங்க்ஷன் எடுத்துக்கிறேன். p(xy) = ax² + 2hxy + by² + 2gx + 2fy + c = 0. இது எங்கேயோ படித்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து என்னென்னா ஜென்ரல் செகண்ட் டிகிரி ஈக்குவேஷன் இன் எக்ஸ் அண்ட் ஒய். அப்போ செகண்ட் டிகிரி ஈக்குவேஷன் ஏன் சொல்கிறேன், =0 இருக்கிறதுனால எனி நம்பர் இருந்தாலே அது என்னது ஈக்குவேஷன். அப்போ திஸ் இஸ் ஜென்ரல் செகண்ட் டிகிரி ஈக்குவேஷன் இன் எக்ஸ் அண்ட் ஒய். அப்போ எக்ஸ் அண்ட் ஒய்னா எக்ஸுங்கிற வேரியபிள் இருக்குது, ஒய்ங்கிற வேரியபிள் இருக்குது. 2 வேரியபிள் இருந்தால் எப்படி நம்ம பாலினாமியல் ஈக்குவேஷன் போடணும். இதோட டிகிரி என்னென்னா 2. டிகிரி இஸ் 2. பாருங்களேன், மேக்ஸிமம் உங்களால் இதை தவிர 2 டிகிரியில் வேறு எதுவும் பட முடியாது. அதாவது 2 டிகிரி இருக்கும், 2 டிகிரி 2 டிகிரி 1 டிகிரி, அதுக்கப்புறம் கான்ஸ்டன்ட். அப்போ ஹையஸ்ட் பவர்னு பார்க்கும்போது 2 தான். ஸோ இட் இஸ் தி பாலினாமியல் ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் டிகிரி 2 இன் 2 வேரியபிள் எக்ஸ் அண்ட் ஒய் பேர். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா we are restricting a rule polynomial equation of degree 2 in x and y. பட் இப்போ நம்ம இந்த நம்ம 12th ஸ்டாண்டர்ட் புக்கில் நம்ம என்ன பண்ணுறோம்னா we are restricting the polynomial equation and polynomial function to only one variable. ஸோ இப்போ polynomial equationல சில நோட்ஸ் பார்க்கலாம். Polynomial functions are defined for all values of x. இதை ஏற்கனவே சொல்லிட்டேன். ஃபங்க்ஷன்னானா எத்தனை வேல்யூ வேணாலும் டேலி பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு p(x) = x³ + 5 அப்படின்னா எக்ஸுக்கு -∞ +∞ வரைக்கும் எத்தனை வேல்யூ போட்டாலும் we are getting different values of p(x). அப்போ it is defined for, அதாவது x can take any value from -∞ to +∞. அதான் அது ஃபர்ஸ்டோட நோட்டோட டெஃபினேஷன். பாலினாமியல் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் டிஃபைன் ஃபார் ஆல் வேல்யூஸ் ஆஃப் எக்ஸ். நம்ம இந்த சாப்டரில் எதுக்கு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கிறோம்னா ஒரு வேரியபிளுக்கு தான் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டு இருக்கேன். அதனால ஆல் வேல்யூஸ் ஆஃப் எக்ஸை மட்டும் தான் எடுத்திருக்கேன், எக்ஸ் ஒய் சேர்ந்து எடுத்துக்கல. அடுத்தது பாருங்க, எவ்ரி நான் ஜீரோ கான்ஸ்டன்ட் இஸ் எ பாலினாமியல் ஆஃப் டிகிரி 0. இப்போ எக்ஸாம்பிளுக்கு p(x) = √2ன்னு எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இது ஒரு கான்ஸ்டன்ட். அப்போ இதோட டிகிரி என்னவா இருக்கும்? ஐயோ ஒன்றுமே இல்லையேன்னு சொல்லக்கூடாது. எக்ஸ் இருக்கு, ஆனால் அதோட பவரில் 0 இருக்குன்னு அர்த்தம். ஸோ p(x) = √2 அப்படின்னு சொன்னாலே இதோட டிகிரி என்னது? டிகிரி அதாவது நான் ஜீரோ கான்ஸ்டன்ட். இங்கே 0 வரக்கூடாது, அதை தான் 0. √2, √5, √7, i எது இருந்தாலும் வெறும் i. ஸோ இட் இஸ் த பாலினாமியல் ஃபங்க்ஷன் ஆஃப் டிகிரி 0. செகண்ட் ரூல் புரிஞ்சிச்சா? அடுத்த தேர்ட் ரூல் பாருங்க. தேர்டு நோட்டு, கான்ஸ்டன்ட் 0 இஸ் கால்டு 0 பாலினாமியல். சப்போஸ் உங்களோட பாலினாமியல் ஃபங்க்ஷன் இஸ் ஈக்குவல் டு 0னே இருக்கு, கான்ஸ்டன்ட்டே இருக்கு. அப்போ இப்படி இருந்தா, அதாவது உங்களோட ஃபங்க்ஷனே 0 தான், வேற டேர்மே இல்லை. p(x) = 0னா p(x) itself is 0. அப்போ 0 இஸ் த ஃபங்க்ஷன் அப்படின்னு இருந்தானா அந்த பாலினாமியலுக்கு பேர் என்னன்னா 0 பாலினாமியல் பேர். 0 பாலினாமியல். இந்த 0 பாலினாமியல் என்ன சொல்ல முடியாது? டிகிரி வந்து 0ன்னு சொல்ல முடியாது, டிகிரி 1ன்னு சொல்ல முடியாது, எதுவுமே சொல்ல முடியாது. ஸோ டிகிரி இஸ் நாட் டிஃபைன். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது இதோட லீடிங் கோஎஃபிஷியன்ட் என்ன? 0 தான். லீடிங் டேர்ம் என்ன? அதுவும் 0 தான். ஸோ 0 பாலினாமியல் இஸ் த ஸ்பெஷல் கேஸ். அதில் என்னன்னா அந்த ஃபங்க்ஷனே உங்களுக்கு என்னவா இருக்கும்? 0வா இருக்கும். ஓகே, அடுத்தது பாருங்க, எ பாலினாமியல் வித் லீடிங் கோஎஃபிஷியன்ட் 1 இஸ் கால்டு எ மோனிக் பாலினாமியல். பாலினாமியல் வித் லீடிங் கோஎஃபிஷியன்ட் 1. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஃபர்ஸ்டே எடுத்துக்கோங்க. இதில் x³ முன்னாடி இருக்கிறதா லீடிங். இதோட டிகிரி என்னது? அதாவது இந்த சமயம் எடுத்துக்கிறேன், 4th ரூலாக கொண்டுறேன். p(x) = x³ + 5ன்னு எடுத்துக்கிறேன். அதில் an அப்படின்னா என்ன அர்த்தம்? ஹையஸ்ட் டிகிரி எங்கே இருக்கோ அதோட கோஎஃபிஷியன்ட், x³ ஓட கோஎஃபிஷியன்ட் 1.
அப்போ லீடிங் கோஎஃபிஷியன்ட் இஸ் 1. அப்படி இருந்தால் இந்த பாலினாமியலுக்கு பேர் என்னன்னா மோனிக் பாலினாமியல். மோனிக் பாலினாமியல் பேர். அப்போ லீடிங் கோஎஃபிஷியன்ட் 1 இருந்தா அப்போ இதில் என்னது லீடிங் டேர்ம் இஸ் எக்ஸ் கியூப். லீடிங் டேர்ம் வந்து எக்ஸ் கியூப். எக்ஸ் கியூப். லீடிங் கோஎஃபிஷியன்ட் வரும்போது அதோட கோஎஃபிஷியன்ட் 1. இந்த இதில் என்ன இருக்கும் p of x is equal to 0ல லீடிங் கோஎஃபிஷியன்ட் 0 தான், லீடிங் டேர்மும் 0 தான். இதில் என்னது டிகிரி 0. இதில் டிகிரி என்னால் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. இதில் டிகிரி வந்து உங்களுக்கு என்னவா இருக்கும் 3 ஓகே. இதில் டிகிரி 0, லீடிங் கோஎஃபிஷியன்ட் √2, லீடிங் டேர்மும் உங்களுக்கு √2. Is it clear now? So these are the important informations which are taken from the polynomial functions. In next class we will discuss about how to find out the solutions of some quadratic equation. P of x is equal to 0. ஏன் டிகிரி வந்து நாட் டிஃபைன் சொல்கிறோம் அப்படின்னா உங்களுக்கே புரிஞ்சிருக்கும், இருந்தாலும் ரிப்பீட் பண்ணுறேன். 0 into x power 0ன்னு போடலாம், 0 into x power 1ன்னு போடலாம், 0 into x power 2ன்னு சொல்லலாம். அப்போ டிகிரி என்ன சொல்லுவீங்க 0ன்னு சொல்லுவீங்களா, 1ன்னு சொல்லுவீங்களா, 2ன்னு சொல்லுவீங்களா, எதுன்னு சொல்லுவீங்க? உங்களால் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஸோ யூ வில் கெட் ஒன்லி 1 டிகிரி. you have to get, not you will get, you have to get only 1 degree. இங்கே பார்த்தீங்கன்னா 0 வருது, 1 வருது, 2 வருது. So the degree is not defined for 0 of the polynomial. Is it clear now? So இந்த கிளாஸ்ல நம்ம என்ன சொல்லியிருக்கோம், polynomial equations having one variable xங்கிறது மட்டும் தான் சொல்லியிருக்கேன். உடனே உங்களுக்கு ஒரு டவுட் வரும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு cos x plus sin x equal to 0. இன்னொன்று cos x plus sin x plus 1 is equal to 0. இப்போ இது ரெண்டு எடுத்துக்கோங்களேன். இதுவும் ஒரு வேரியபிள் தானே, எக்ஸுங்கிற ஒரு வேரியபிள் தான் இருக்குது. அப்போ இதை பாலினாமியல் ஈக்குவேஷன் சொல்லாமான்னா 1 and 2 are not பாலினாமியல் ஈக்குவேஷன். பாலினாமியல் ஈக்குவேஷன் இது பாலினாமியல் ஈக்குவேஷன் கிடையாது. இதுக்கு பேர் என்னன்னா ட்ரிக்னாமெட்ரிக் ஈக்குவேஷன் பேர். ட்ரிக்னாமெட்ரிக் ஈக்குவேஷன். அதே மாதிரி எக்ஸ்பொனென்ஷியல் ஈக்குவேஷன், லாகரிதமிக் ஈக்குவேஷன், அந்த மாதிரி நிறைய ஈக்குவேஷன்ஸ்லாம் இருக்குது. பட் இது என்ன கிடையாது, பாலினாமியல் ஈக்குவேஷன் கிடையாது. இப்போ காஸ் எக்ஸ் ப்ளஸ் சைன் எக்ஸ் அப்போ எப்படி இருக்கணும், நான் என்ன சொல்லியிருக்கேன், பாலினாமியல் ஈக்குவேஷன்னா எக்ஸ் பவர் என், எக்ஸ் பவர் என் மைனஸ் 1, எக்ஸ் பவர் என் மைனஸ் 2. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன இருக்கணும்னா தட் இஸ் ஏஎன், ஏஎன் மைனஸ் 1 ஆல் ஆர் பிலாங்ஸ் டு காம்ப்ளெக்ஸ் நம்பர் சொல்லியிருக்கேன். இங்கே என்ன இருக்குது, காஸ் எக்ஸுங்கிற ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன் இருக்குது, சைன் எக்ஸுங்கிற ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன் இருக்குது. அதனால என்ன கிடையாது, இது பாலினாமியல் ஈக்குவேஷன் கிடையாது. இப்போ சப்போஸ் ஒரு ஐடென்டிட்டி எடுத்துக்கிறேன். ஐடென்டிட்டினா என்ன, இப்போ எக்ஸாம்பிளுக்கு a plus b the whole square equal to a square plus 2ab plus b square. அதே மாதிரி let us take an example, cos square theta plus sin square theta. Instead of theta I will take it as x. Cos square x plus sin square x is equal to 1. இப்போ இதுக்கு என்ன வித்தியாசம் சொல்கிறேன். That is polynomial equation takes only certain values of x. certain values of x தான் எடுத்துக்க முடியும். இப்போ ஐடென்டிட்டி பாருங்களேன், ஏக்கு பதிலாக பிக்கு பதிலாக எந்த நம்பர் போட்டாலும் we can prove that this part is equal to that part. a2 3 எடுத்தாலும் a5 6, a3 -5 எது எடுத்து பாருங்களேன், 100 200, ஏக்கு பிக்கு பதிலாக எவ்வளோ நம்பர் போட்டாலும் it will tally the equation. Polynomial function is a function, that's all. அதில் எக்ஸுக்கு எந்த வேல்யூ வேணாலும் போடலாம். ஸோ இதில் நம்ம என்னென்னலாம் பார்த்துருக்கோமோ அது ஒரு தடவை நல்லா, அதாவது டோன்ட் கன்ஃபியூஸ் வித் ஆல் த டேர்ம்ஸ். எல்லாத்தையும் நீங்கள் தரவாக பார்த்துக்கிட்டீங்கன்னா தான் உங்களுக்கு சம்ஸ் போடுறது இருக்குது. ஆக்சுவலாக இது என்னென்னா நம்ம லோயர் கிளாஸில் வந்து 5th ஸ்டாண்டர்ட்லேருந்தே இதை படிச்சுட்டு வந்திருக்கோம். பட் என்னென்னா we are not at all getting the clear idea of all the function, equation, roots and zero of the polynomial. அதெல்லாம் நமக்கு என்னென்னா கிளியராக படிக்கலை. அதனால் அந்த கிளியராக தெரியணுங்கிறதுக்காண்டி இதை இன்ட்ரோடக்ஷன் பார்த்து கொஞ்சம் ப்ரீஃபாக இருக்கட்டுமே நடத்திருக்கேன். நெக்ஸ்ட் கிளாஸ் we will enter into the Vieta's theorem and Vieta's formula எல்லாம் பார்த்துட்டு we will proceed the sums. Thank you.